பேசலாம். நம்ம சில வசனங்களை பார்ப்போம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். யார்? கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பதாக என்ன செய்கிறாரு? தடைகளை நீக்கி போட்டு போகிறார். நம்ம யாருக்கு கிளம்பும் போது நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஒரு சிலவங்க பாருங்கள், ஜெபம் பண்ணாமல் கிளம்பும் போது ஜெபம் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அது காரில் சரி, சைக்கிளில் சரி, நடந்து போனாலும் சரி, ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அதுதான். அப்போ தான் ஆண்டவரே அந்த சமூகம் எனக்கு தான் கடந்து போகணும் ராஜா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இசப்பா எனக்கு தான் நீங்கள் போங்க, பாதையெல்லாம் செவ்வாய்ப்படுத்துங்கப்பா, தடைகளை நீக்கி போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய வழக்கம். படுத்திக்கணும், வழக்கமாக படுத்திக்கணும். பண்ணாதுங்க இனி அது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நின்று ஜெபிச்சுட்டு போங்க. கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். அதே மாதிரி தான் யோபுலையும் 42:2 சரி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. கடலை 2ஆக பிளந்தார், ஆழம் 100 அடி வெட்டாந்தாரை போய் மாற்றினார். இப்போ பாருங்கள் எவ்வளோ நம்மளுடைய தேவன் மகா பெரியவர். நம்ம எதனால் தடைப்படுது? நம்முடைய காரியங்கள்லாம் சில நாள் தடைப்படும், சிலது தேவனாலே தடைப்படும். தேவனால் உண்டாகும் தடைகள் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த தடைகள் தேவனால் தடை உண்டாச்சுன்னா இது நமக்கு நன்மையாகத்தான் முடியும், நன்மையாக தான் முடியும், தோல்வியிலே முடியாது. எப்படின்னா, நான் நல்லது தான் செய்வாங்க. ஆண்டவர் எப்போவுமே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார் வேதம் சொல்லுது. அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்கிறாரு? சுற்றி திரிகிறாராம். அப்போது அவர் தோல்வியை கொடுக்குறதே இல்லை. ஆனால் என்ன செய்வார்னா, நன்மையாகத்தான் முடியும். எப்படி தடை பண்ணுறாருன்னா, தோல்வி கொடுத்து தடைப்படுத்துகிறாரு. நமக்கு தோல்வி வரணும், அப்போ கொடுத்தாது நம்ம செய்வோம், தடைப்பட்டு நிறுத்திட்டு நின்றுவோம், போகிற இடத்துலேருந்து நின்றுவோம், போகிற காரியங்களை இது பண்ணுவோம். அவரே தடை பண்ணுவார். அது 2வது பாருங்கள், நஷ்டத்தின் மூலம் தடை உண்டாக்குவது. நஷ்டம், நமக்கு நஷ்டம் வரும். ஒரு காரியம் எடுக்கிறோம், அந்த காரியத்தில் நஷ்டம் வரும், அது மூலியமாக செய்வார், தடை பண்ணுவார். அவர் தடை பண்ணுறதுலாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசியில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? லாபமாக மாற்றுவார். அடுத்தது மனுஷனை என்ன செய்வார்? மனுஷன் மூலயமா தடையை கொண்டு வருவார். நம்ம எங்கேயாவது கிளம்புவோம் பாருங்கள், அப்போ டக்குன்னு திடீர்னு ஒருத்தர் இது வேணும், இதில் அப்படி போகக்கூடாதுங்க, அப்படி செய்யக்கூடாதுங்க, வேஸ்ட்டுங்க, போனீங்கன்னா வேஸ்ட்டுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வருவாங்க பாருங்கள், நம்மளை தேடி நம்ம போகிறத தடை பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளும் என்ன செய்வோம்? ஏமாந்து போய் தடையாக நின்றுவோம். மனுஷர் மூலமாக தடை பண்ணுவார். 3 காரணங்களில் நம்மளை என்ன செய்வார்? தேவன் தடை பண்ணுவார். ஆனால் இது எல்லாமே நன்மைக்காக தாங்க செய்வார். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை நேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு செய்து செய்வார். நம்ம நினச்சிக்கோம், ஐயோ தேவனே நமக்கு தடை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தவறு, அது நம்ம நினைக்கக்கூடாது. தேவனால் உண்டாகும் தடை நன்மையாக தான் முடியும் எப்போவுமே. தோல்வியை கொடுத்து தடை பண்ணுவார், நஷ்டத்தை கொடுத்து தடை பண்ணுவார், மனுஷன் மூலமாக தடை பண்ணுவார். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காரியங்கள்லாம் நடக்கும் நம்மளுக்கு. எப்படின்னா, நன்மையாகவே தான் செய்வார் அவர். நன்மை செய்கிற தேவன். மனுஷன் நம்மளை கோபம் ஊட்டுவான், நம்மளை பத்துலேருந்து விலகணும்னு நினைப்பான், நம்ம அழிஞ்சு போகணுன்னு நினைப்பான், நம்முடைய வாழ்க்கையை சீர்குலையணும்னு நினைப்பான், நம்முடைய வாயை கலருவான், கெட்ட வார்த்தைகள் பேச வைப்பான். இதெல்லாம் மனுஷனுடைய செயல். தீமையை கொண்டு வருவான், வேணும்னு நம்மள்கிட்ட பேசுவான், வேணும்னு நம்மளை கலருவான், தேவையில்லாத வார்த்தையில் வீண் வார்த்தைகள்லாம் பேசி நம்மளை என்ன செய்வான்? வெறுப்பு வர செய்வான். இதெல்லாம் யாருடைய வேலை? மனுஷனுடைய வேலை, பிசாசினுடைய கிரியை, பிசாசு செய்கிறது இதெல்லாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி கிடையாதுங்க. அவர் ஒரு காரியம் செய்தார்னா அது எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும். நன்மை செய்கிறது தான். தேவனுக்கு அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அந்த இடத்துல நம்ம உஷாராக இருக்கணுங்க. கொஞ்சம் கூட டென்ஷன் படுத்துறதுக்குனே சில ஆட்கள் இருப்பாங்க பாருங்கள் நம்மளை. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம உண்மையாகவே பாவம் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே செஞ்சிட்டம்பா, மீறிட்டம்பா, வாய் கடிவாள வைப்பா அப்படின்னு. மாம்சம் எடுப்பட்டு போகுது இல்லையா? எடுப்படவே கூடாது. மாம்சம் எடுப்படாதபடி நம்ம என்ன செய்யணும்? நம்மளையே காத்துக்கொள்ளணும். அதுதான் நல்லது. மாம்சம் தலையெடுக்கவே கூடாது. மாம்சம் தலையெடுத்துச்சுனாலே நமக்கு அவ்வளோதான். சாத்தானால் உண்டாகும் தடையை பார்த்திங்கன்னா, ரோமர் 1:13, 1 தெசலோனிக்கர் 2:18 கூட சொல்லப்பட்டிருக்குது. ஊழியத்திற்கு தடை, ஊழியத்துக்கு தடை பண்ணுவான். அநேக தரம் போக விடாதபடி முடக்குவான்.
இது யார் செய்கிறது? சாத்தான் செய்கிற வேலை. ஊழியத்துக்கு தடை பண்ணுவான், அநேக தடவை போக விடாத அப்படி தடை பண்ணுவான். சாத்தானே தடை பண்ணுவான், சாத்தானே நம்மளை தடை பண்ணுவான். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். அப்புறம் உபவாசம் ஜபம் செய்து நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உபவாசம் செய்து ஜபம் செய்து உபவாசம் ஜபம் செய்து சாத்தானை ஜெயிக்கணும். வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. அது எப்படி ஜெயிக்கணும்னா, எரிகோ வச்சுட்டு வந்தாங்க தெரியுங்களா? அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சுற்றி ஜெபிச்சு உபவாசம் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய தடைகள்லாம் என்ன செய்யும்? நீங்கி போகும். நம்மளுடைய தடைகளை நம் மூலமாகவே நம்ம நீக்கி போட்டுடலாம். ஒரு சில தடைகள் நம்மளாலே வரும், நம்மளாலே சீர்கேடு வரும். அது பயங்கரமாக அது நம்மளே என்ன செய்வோம்? ஜாதகம் பார்ப்போம், புறஜாதியற்ற மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம். அந்த மாதிரிலாம் சில தடைகள்லாம் இருக்கும். நம்மளே தடைகளை உண்டு பண்ணுவோம். சில மனுஷங்களால் தடை பண்ணுவோம். மனுஷன் மூலமாக நம்பி நம்ம என்ன பண்ணுவோம்? மோசம் போவோம். நம்மளை டென்ஷன் ஆக்கிடுவாங்க, நம்மளை பிசாசின் கிரி ஆகிடுவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகாதபடி செய்வாங்க, பரிசுத்தத்தை கெடுப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விலகி ஜீவிக்கணும். அப்போ தான் நம்ம போக முடியும். நம்ம அதுக்காக உடந்தப்பட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு எல்லாமே போயிடும். பரிசுத்தம் போய் எல்லாம் போய் கடைசி நரகத்துக்கு தான் நம்ம போகும். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு என்ன செய்யணும்? நம்ம அதன்படி நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேலே பூரண நம்பிக்கை வைக்கணும். அதான் தடைகளை நீக்கிற நான் முன்னே போகிறார், நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். தடைகளை நீக்கி போடுகிற அவர் ஒருத்தர் தான். அவரை தவிர வேறு யாருமே கிடையாது நம்மளுக்கு, இல்லையா? அப்போ சில 16:6 கூட சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 8:28 அந்த மாதிரி வசனங்கள்லாம் பாருங்கள். ரோமர் 1:13 இந்த சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 1 Thessalonians 2:18 சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் தடைப்படுது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தடை யாரால் வருது, எதனால் வருது, எப்போ வருது, எதுக்காக வருது, எங்கேருந்து வருது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யோசித்து கர்த்தரில் கேட்டு அதன்படி நம்ம நடந்துக்கணும். தேவன் தடை பண்ணுறது போட்டு ஐயோ சாத்தான் தடை பண்ணிட்டான் நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய அறிவு ஞானத்தை ஆண்டுகிட்ட கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நம்ம கேட்டு நடந்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னது அது ஆசீர்வாதம் கிடைக்கும். அறிந்து கொள்ளணும். ஆவியில் பகுத்தறியணும். ஆவியில் பகுத்தறிந்து ஆவியானவர் நமக்கு உதவி செய்து காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணணும். டென்ஷன் ஆகவே கூடாது. ஆனாலும் கர்த்தரில் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே மன்னிங்கப்பா அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டு உடனே என்ன செய்யணும்? நம்ம மாறிடணும். அதனால் தான் தடைகளை நீக்கி போடுகிறது நமக்கு முன்னே போகிறார், இல்லையா? மீகா 2:13 சொல்லப்பட்டபடி அவர் தானே செய்கிறாரு, முன்னே போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக, குறை குற்றங்களை மன்னிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.